சாப்பிட முடியாது. ராஜ்கிரண் ஒரு படத்துல சாதத்தை குடிச்சு போட்டு மேல விட்டு நல்லி எலும்பெல்லாம் வச்சு அப்படிதான் சாப்பிடுவாரு. அப்படி சாப்பிடுறதுக்கு பேரு சாப்பாடு இல்லை. அப்படி நம்ம வீட்டுல 2வது சாதம் வாங்கலைன்னா கூட கோச்சுப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல போனா என்னங்க மறுசோறு வாங்க போறீங்க, மறுசோறு சாப்பிடலைன்னா அதை சோறு தடவை போட்டதுக்கு அப்புறம் 2வது கண்டிப்பா சோறு போடணுமா பரிமாறும் போது. அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு, விருந்தோம்பலின் வெளிப்பாடு. ஆனா அது பிஃபோர் 1970. இப்போ நம்ம அது மாதிரி ஒரு தடவை சோறு போட்டா அதுலயே 3-4 கூரா பிரிச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கணும். அவ்வளோத்தையும் சாம்பார் விட்டு பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் மோருக்குன்னு வாங்குற பழக்கம் இனிமேல் வேண்டாம். அதே மாதிரி நான் அடிக்கடி எல்லா பெண்கள்கிட்டும் சொல்றது என்ன அப்படின்னா, சோறுல தயவு செய்து அதை பரிமாறுவதற்கு இந்த அன்னக்கரண்டி வச்சுக்காதீங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு ஒரு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பாளமா சோறை வெட்டுறது. இனிமேல் சோறு எடுத்து போடுவதற்கு ஸ்பூன் வைத்துக் கொள்ளலாம். ஸ்பூன்ல சோறு எடுத்தது கொஞ்சம் கை வலிச்சு டயர்டாயாவது கொஞ்சமா சாப்பிடுவோம் நம்ம. அதனால அரிசி அளவு